ராயன் முதல் நாள் வசூல் ஒரு மிகப்பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திரா தெலுங்கானாலையும் சூப்பர் கலெக்ஷன். முக்கியமாக ஓவர்சீஸில் ஒரு மிகப்பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. எதிர்பாராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பர். அதாவது இந்த திரைப்படம் தான் தனுஷ் அவர்களோட கெரியர்லேயே Day 1 ஹையஸ்ட் கிராசிங் கலெக்ஷன். எவ்வளோ அப்படிங்கிறத, ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இந்தியன் 2, கல்கி இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் டெட்பூல் அண்ட் வால்வரின் அப்படிங்கிற படம், அந்த படம் Day 1 இந்தியாவில் பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடும் பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, இந்தியா கலெக்ஷன் என்ன, உலகம் முழுக்க எவ்வளோ வசூல் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஒரு நண்பர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார், சீதாராமம் ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு, அந்த படம் பட்ஜெட் எவ்வளோ தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கேட்டிருந்தாரு. அதை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, குங்ஃபு ஹசல் தான். மிரட்டல் அடி எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் ஒன்று நடக்கும் அந்த வில்லனுக்கும் நம்ம ஹீரோக்கும். அதில் அந்த வில்லன் வந்து ஒன்று பண்ணுவார். அது மேலே பறந்து ஒரு கழுகு மேலே காலை வச்சு நம்ம ஹீரோ பண்ணுவார். ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேவரிக் 007, கவி, அப்புறம் கிஷோர், நபிகா ஃபிர்தோஸ், வேர்ல்டு மணி கிங் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பாருங்கள். டெட்பூல் அண்ட் வால்வரைன் அந்த படத்தோட Day 1 கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து 26,35,00,000, தமிழ்நாட்டில் மட்டுமே 2 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 26 கோடிங்கிறது பெரிய வசூல். ஸோ வேர்ல்டு வைடு $103.3 மில்லியன். இந்த படத்தோட பட்ஜெட் $200 மில்லியன். நேற்று ஓப்பனிங் டே பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே. ஸோ இந்த படம் வந்து அந்த 1 பில்லியன் அப்படிங்கிற விஷயத்தை ரீச் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். அதே மாதிரியே இந்த சண்டே வந்து இந்த படம் பெரிய கலெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 300 மில்லியன் கிட்ட நெருங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீக்கெண்டுக்குள்ளே. அப்புறம் கில் அப்படிங்கிற ஹிந்தி படம் 22வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 24 லட்சம், வேர்ல்டு வைடு 31 லட்சம். 25 கோடியே 43 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 43 கோடியே 92 லட்சம். சர்ஃபிரா இந்த படத்தோட 15வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 21 லட்சம், வேர்ல்டு வைடு 28 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 25 கோடியே 15 லட்சமும், வேர்ல்டு வைடு 33 கோடியே 14 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பேட் நியூஸ் அப்படிங்கிற படத்தோட Day 8 இந்தியாவில் வந்து 2 கோடியே 45 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 55 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 53 கோடியே 53 லட்சமும், வேர்ல்டு வைடு 79 கோடியே 40 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 8 நாளில் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆல்ரெடி இந்த படம் பிரேக் இவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். இந்த வருஷத்தோட இன்னொரு முக்கியமான ஹிந்தியில் பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமையுது இந்த படம். அப்புறம் கல்கி 2890 AD இந்த படத்தோட 30வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 1 கோடியே 52 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 92 லட்சம். ஸோ டோட்டலாக 752 கோடியே 76 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 1019 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 30 நாளில். டீன்ஸு இந்த படம் தமிழ்நாட்டில் 3 லட்சம், வேர்ல்டு வைடு 4 லட்சம். ஸோ டோட்டலாக 2 கோடியே 40 லட்சம் இந்த படம் வந்து உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியன் 2 Day 15 ஆக்சுவலாக ரீசெண்ட் டைமில் பெரிய ஹீரோக்கள் படம் எவ்வளோ ரொம்ப மோசமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலுமே, இது உலகநாயகன், சங்கர், அனிருத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எல்லாருமே பெரிய கூட்டணி இருந்தாலும் இந்த படத்துக்கு அந்த நெகட்டிவ் ரிவ்யூ, அதுக்கு நெகட்டிவ் டாக்கு தான் வந்தது. ஸோ இந்த படம் சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் 15வது நாளே இவ்வளோ மோசமான ஒரு கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஏன்னா தமிழ்நாட்டிலே மொத்தமாகவே 7 லட்சம் தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு, உலகம் முழுக்க 21 லட்சம். ஸோ இந்த 7 லட்சம் அப்படிங்கிறத நான் சொல்லணுமா வேணாமான்னு எடுத்துட்டேன். வீடியோலேயே சொல்ல வேணாம், இது எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு. ஆனால் இதே மாதிரியே வேறு ஏதாவது ஒரு படத்துக்கு கம்மியான கலெக்ஷன் வந்திருந்தால் நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். அப்போ இதுக்கு மட்டும் நம்ம ஏதாவது இந்த பயாஸில் நடந்துக்கணுமா? வேணாம். இதுக்கு ஒரு மோசமான கலெக்ஷன் வந்திருக்கு, நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 59 கோடியே 47 லட்சமும், வேர்ல்டு வைடு 170 கோடியே 22 லட்சம்.
அதாவது இன்னும் ஒரு வாரம் கூட நம்மளுக்கு இந்த படத்தோட வசூலை சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தெரில. இன்னும் 2-3 நாளில் நம்ம இதுக்கு கடையை சாத்துறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்குல தான் வசூல் வந்துட்டுருக்கு. அப்புறம் இப்போ ராயன் கூட வந்து ஒரு 2 திரைப்படங்கள் வந்திருக்கு. முதல் காதல் மரியாதை அப்படின்னு முதல் மரியாதைன்னு ஒன்று வந்திருக்கு. அது வேறு லெவல் சம்பவம். காதல் மரியாதைன்னு ஒன்று வந்திருக்கு. அது அதை விட வேறு லெவல் சம்பவம். ரெண்டுமே வேறு சம்பவம் பண்ணிச்சா. இப்போ முதல் காதல் மரியாதை இது என்ன சம்பவம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 1 கோடி பட்ஜெட்டு 60,000 வந்து டே 1 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் பிதா 23:23 அப்படிங்கிற படம். இது எதுக்கு அந்த 23:23ன்னு தெரியல. படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். 1.1 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 1.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ரெண்டுமே ஒரு மோசமான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. அப்புறம் ராயன் திரைப்படத்தோட டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 10 கோடியே 78 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 25 லட்சம், கேரளாவில் 90 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 55 லட்சம், ஓவர்சீஸில் 7 கோடியே 55 லட்சம், வேர்ல்டு வைடு 23 கோடியே 88 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 85 கோடி. அதாவது எனக்கு தெரிஞ்சு தனுஷ் அவர்களோட கெரியர்லே டே 1 ஹையஸ்ட் கிராசரும் இந்த படம் தான். தனுஷ் அவர்களோட கெரியர்லே ஹையஸ்ட் பட்ஜெட் திரைப்படமும் இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா 85 கோடி அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய பட்ஜெட்டு தான். கண்டிப்பாக ஒரு 100 கோடி வசூலை எதிர்பார்த்து 100-120 கோடி வசூலை எதிர்பார்த்து தான் இந்த படத்தோட டார்கெட் அதை நம்பி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வசூல் எடுத்தால் தான் இந்த படம் தப்பிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் இந்த இவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி படம் கூட ஒரு ரொம்ப நெகட்டிவான ரிவ்யூ வந்து கூட ஒரு 75 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி அவருக்கு 200 கோடி திரைப்படங்கள் இருக்குது. ஸோ அதனால் தனுஷ்க்கு 100 கோடி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஒரு ரொம்ப சூப்பரான படம்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி படங்கள் வந்தால் கூட தனுஷ்க்கு 100 கோடி அந்த வசூல் அப்படிங்கிறது ஈஸியாக வந்திருக்கு. இப்போது இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் எவ்வளோக்கு போயிருக்கு, எவ்வளோ வசூல் பண்ணால் இந்த படம் வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு 2-3 நாளில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோக்கு போயிருக்குங்கிறது கூட டீட்டெயிலாக பார்த்துருவோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட அந்த 11 கோடி கிட்ட, அதாவது 10லேருந்து 12 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு கூட 23 கோடிக்கு மேலே தான் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் எதிர்பாராத அளவுக்கு, அதாவது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது 5 to 7, ஆனால் கிட்டத்தட்ட 7.5 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா எல்லா இடத்துலையுமே நல்ல வசூல். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் கூட ஹிந்தி பெல்ட்டில் கூட இந்த படத்துக்கு ஒரு நல்ல வசூல் வந்திருக்கு. ஸோ 85 கோடி பட்ஜெட் உள்ள இந்த ராயன் திரைப்படம் லைஃப் டைம் கிராஸ் கலெக்ஷன் எவ்வளோ எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். லைஃப் டைம் இந்த படம் எவ்வளோ எடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க, சொல்லுங்கள். அதுக்கடுத்தது ராயன் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் எத்தனை பேருக்கு அந்த படம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, உங்கள் எத்தனை பேருக்கு படம் பிடிச்சிருக்கு. ஏன்னா படம் ஃபுல்லாக வந்து பயங்கரமாக ஒரு 2-3 லாரி ரத்தத்தை எடுத்து வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொலை தான், அப்படியே கொலையாக முந்திரிக்காய் மாதிரி கொலையாக உழுகுது. ஸோ படத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர் கூட ஒரு 10 கொலையாவது பண்ணிடுறாங்க, அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா அவ்வளோ வயலன்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த படத்துக்கு A சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்கு உங்கள் குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. நீங்கள் ஃபேமிலியோட படத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்துக்கு கூப்பிட்டு போக முடியாது. உங்கள் ஃபேமிலியில் ஒரு 14 வயசு பையனோ இல்லை 12 வயசு பொண்ணோ இல்லை 8 வயசோ இல்லை 4 வயசோ இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நீங்கள் இந்த படத்துக்கு கூப்பிட்டு போக முடியாது. அதனால தான் இந்த படத்துக்கு A சர்டிஃபிகேட், அடல்ட் ஒன்லி அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இல்லை நாங்கள் கூப்பிட்டு போவோம் அப்படின்னா உங்களை விடக்கூடாது சட்ட ரீதியாக. ஸோ ஒரு A சர்டிஃபிகேட் திரைப்படத்துக்கு டே 1 கிராசர் இது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரியே நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், வெற்றிமாறன் அவர்களோட டைரக்ஷனில் வந்த அந்த வட சென்னை தான் A சர்டிஃபிகேட்லேயே ஹையஸ்ட் தமிழ் கிராசர் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பிரேக் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.